தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். மழை நேரத்தில் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அது சில தோட்டத்தில் போய் பார்த்தா கறிக்கு கூட ஒரு காய் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். எனக்கெல்லாம் மழை நேரத்தில் காய் இருந்துச்சு. நான் என்னாலும் பறிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பொங்கல் நேரத்துலையும் காய் இருந்துச்சு. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் தோட்டத்தில் ஒரு ஆளுக்கு நைட்டு வச்சுருங்க, காய் 150 ரூபாய்க்கு மேலே போகுது, எவனாவது ஏறி விழுந்து ஒரு 10 கிலோ பறிச்சுட்டு போயிடுவான் செலவு காய் கூடன்ட்டு. அந்த மாதிரி காய் இருக்க தான் செய்யும். காய் இருக்கும், கலர் இருக்கும். ரெண்டாவது இந்த மழை நேரத்தில் அவ்வளோ அந்த பிசுனா அடிக்கும். இந்த காய் பூரா பிசுன்னு வடியும். அது பிசுனை அடிக்கிறது அந்த ஒரு ஈ தொல்லை தான். அந்த பழைய ஈன்னு ஒரு ஈ இருக்குது. அந்த பழைய ஈ அந்த பிஞ்சிலேயே அந்த அந்த வரி வரியாக இருக்குல்ல, அந்த இடைவெளியில் முட்டை விட்டு வச்சிரும். அது புழு ஒரு 2-3 நாளில் புழு பறித்து உள்ளே தொலைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த சதையில் உள்ள சாரை உறிஞ்சி அது உள்ளேருந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் உள்ள இது எல்லாம் அந்த